டேட்டா டிரான்ஸ்ஃபர் மோட்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லியிருந்தோம்? டேட்டா டிரான்ஸ்ஃபர் மோட்ஸ் என்னென்ன லெவல் இருக்கு? Anyone? Very good, very good. Right. Simplex, half duplex, full duplex. Very good. Okay. Simplex mode. An example. What is simplex mode of communication? Very good. Right. One type of communication, radio, TV, எல்லாருமே வந்து simplex mode குள்ள வந்துருவாங்க. Keyboard, lot of examples. Half duplex. So அப்ப நான் வந்து simplex வந்து one direction அப்படின்னு conclude பண்றேன். ஒரு டைரக்ஷன்ல தான் போகும். Half duplex, both direction. Yes, yes, super, super, very good, very good. ரெண்டு பேருமே பண்ணலாம், ஆனா சைமல்டேனியஸா பண்ண முடியாது. அதான அர்த்தம். half duplexல டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும் both direction. இங்க சிங்கிள் டைரக்ஷன், இங்க வந்து both டைரக்ஷன்லயுமே ஃப்ளோ ஆகும், ஆனா பட் நாட் சைமல்டேனியஸ்லி. full duplex, what is full duplex? Very good. Phone call. Yes, correct. So ரெண்டு பேருமே சைமல்டேனியஸா வர்க் பண்ண முடியும். ஓகே, இதே மாதிரி குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். நோ ப்ராப்ளம். நம்மளே இப்பதான் மேம் ஜாயின் பண்ணோம். மெசேஜ் டெலிவர் பண்றதுக்கு 3 டைப் சொல்லிருங்க. தட் இஸ் யூனிகாஸ்ட், broadcast, multicast. Yes ma'am. Multicast. What is unicast communication? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோமே, அப்படியே நம்மளோட வாட்ஸ்அப்போட மெசேஜ் அப்படியே கொண்டு வாங்க ஞாபகத்துக்கு. யூனிகாஸ்ட் இஸ் பர்சனல் வாட்ஸ்அப் மெசேஜ். ஒருத்தருக்கு மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும் ஸ்பெசிபிக்கா. அட்ரஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ரிசீவர் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் சென்ட் பண்ணுவீங்க. பிராட்காஸ்ட் குரூப் மெசேஜ். இப்போ நம்மளோட லேர்ன் சிஎஸ் அகாடமிங்கிற குரூப்புக்குள்ள நம்ம ஒரு 9 o'clock மெசேஜ் போடுறோம்னா அது எல்லாருக்கும் போகுது. தட் இஸ் பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன். ஒரு டிவைஸ்ல இருந்து சாரோ நானும் மெசேஜ் போடுறோம், ஆனா எல்லாருக்குமே அந்த நெட்வொர்க்ல கனெக்ட், அந்த குரூப்புக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே மெசேஜ் வந்து கம்யூனிகேட் ஆகுறது. தட் இஸ் பிராட்காஸ்ட். தென் வாட் இஸ் மல்டிகாஸ்ட்? மல்டிபிள் குரூப்ஸ். லைக் நம்மளோட இதுல சிஎஸ் பிஜிடிஆர்பிக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் குரூப்ஸ்க்கு சென்ட் பண்றது மல்டிகாஸ்ட். எஸ் சார், கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் என்ன சொன்னோம்னா டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க். LAN, MAN, WAN. Local area network, metropolitan area network, wide area network. Local area network speed எப்படி இருக்கும்? Data transmission speed compared to other two networks. Transmission speed.
Fast. Superman. Excellent. Fast. Okay. Yes, yes. இது வந்து privately owned அப்படின்னு சொல்லலாமா? Yes. எனக்குன்னே சொந்தமாக்கப்பட்டது. Okay. What about cost? Cost wise, transmission is fast, right? Cost will no. மேம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பர்சனல் நெட்வொர்க்குக்கு என்ன மேம் காஸ்ட் ஆக போகுது? நோ மேம், லெஸ் காஸ்ட். இண்டிவிஜுவல் ஹவுஸ்னா எனக்கு மட்டும் தானே போட்டுக்க போறேன். ஸோ ரிப்பீட்டர்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா ஹப் இருக்கும். அதான் அதிகமா தேவைப்படுற கூடிய டிவைசஸ். ஸோ காஸ்ட் வில் பி வெரி லெஸ். மேன், வாட் அபவுட் மேன்? மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். இப்போதான் நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய ஹவுசஸையோ நிறைய பீப்புளையோ கனெக்ட் பண்ணுவேன். லேண்ட் 1, லேண்ட் 2, லேண்ட் 3 இருக்கிறவங்கள கனெக்ட் பண்ணுவேன். அப்போ நான் கவர் பண்ண போற ஏரியா வில் பி மோர். கரெக்டா? இது ஏரியா லெஸ். இங்க ஏரியா மோர். சிட்டி. ஓகே. அப்போ காஸ்ட் இங்கதான் கொஞ்சம் அதிகமாகும். லேண்டை விட கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் அதிகமாகும். அடுத்தது வைட் ஏரியா நெட்வொர்க். வைட் ஏரியா அப்படிங்கும் பொழுது ஹோல் கண்ட்ரீஸ கனெக்ட் பண்றது. கண்ட்ரீஸ், கான்டினென்ட்ஸ், ஹோல் ஜியோகிராபிக்கல் ஏரியா. ரைட்? ஓகே. இப்போ எனக்கு வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு டேட்டா பேக்கெட் மூவ் ஆகி வந்துட்டு இருக்கு. அதுல ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வருது. அத நான் யார் மூலியமா அந்த நாய்ஸ கட் பண்ணி எடுக்க முடியும்? ஹார்ட்வேர் டிவைஸ் தான். What type of hardware device can be used to cancel the noise or to reduce the noise? Options: repeaters, hub, switch. மேம் பிரிட்ஜ் ஸ்விட்ச் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களே. அப்படியா? செல்வா மேம் பிரிட்ஜ் அண்ட் ஸ்விட்ச்னு சொல்றாங்க. அதர்ஸ்? ஓகே. நவீனா மேம் ஏ சொல்றாங்க. Could you please repeat the question, sir? பாக்கெட் சென்ட் பண்றோம் இல்லையா? டேட்டா பாக்கெட் வந்து சென்டர் கிட்ட இருந்து ரிசீவருக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. டியூரிங் சம் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வந்து டேட்டா பாக்கெட்டோட ஆட் ஆயிடுது. I need to cancel the noise. What type of hardware device I can use? That is my question. Okay. Answer is yes. Answer is repeaters. Repeaters is like booster. பூஸ்டர் மாதிரி உங்களுக்கு அங்கேருந்து சிக்னலை வாங்கி அதுல ஏதாவது தேவையில்லாதது இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிட்டு உள்ள பேண்ட்வித்தை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்த போர்ட்டுக்கு அனுப்பும். அதாவது அடுத்த ஹப்புக்கு அனுப்பும். தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிப்பீட்டர். ஸோ ஆன்சர் இஸ் ரிப்பீட்டர். அப்போ ஹப்னா என்ன? ஹப் அப்படிங்கிறது என்னன்னா குரூப் ஆஃப் டிவைசஸ். இந்த குரூப் தான் ஹப்.
ஆனா இப்போ நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம திஸ் இஸ் கிளைண்ட், இது சர்வர். சர்வர் சைட்ல இருந்து நமக்கு வந்து ஒரே ஒரு சாரி இங்க ஒரு சர்வர் இருப்பாங்க. இந்த சர்வர் கிட்ட இருந்து தான் நம்ம கிட்ட டைரக்டா வருது கிளையண்ட்டுக்கு மெசேஜ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்கும்னா நிறைய இந்த மாதிரி டிவைசஸ் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா தான் வரும். ஆனா நமக்கு இலூஷனா எப்படி தெரியும்னா சிங்கிள் ரிசீவர் நான் ரிக்வெஸ்ட் பண்ண சர்வர் கிட்டே தான் வருது அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணிருப்போம். அதுதான் உள்ளுக்குள்ள நடக்கும் ஹப்ஸ்குள்ள. ரைட்டா? கிளியரா? ஓகே. எஸ் மேம். எஸ். எஸ். எஸ் சார். Okay, switch. What is the purpose of switch? What is the work of switch? Switches என்ன பண்ணுவாங்க? Yes, yes. Forward package to the respective node. Is correct, sir. Yes, yes, correct, correct, correct. IEEE 802.11. யாருக்கான ஸ்டாண்டர்ட்? வெரி குட். வயர்லெஸ் லானுக்கான 802.5. 802.5. 5னா நம்ம அந்த வேர்ட் லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணா 5 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கோம்ல. டோக்கன் ரிங். 802.3 ஈத்தர்நெட். ப்ளூடூத். What is the IEEE standard? 802.15. 16. Wireless man. 802.2. Logical link control LLC. Right. Topologies பார்த்தோம் இல்லையா? Topologies ஞாபகம் இருக்கா? எப்படி கனெக்ஷன் நடக்கும்? எஸ் 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 கரெக்ட் 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 சூப்பர். Bus topology. Bus topology. எப்படி இருக்கும் கனெக்ஷன்? இப்படி இருக்குமா அப்படின்னு நான் கேக்குறேன் உங்களுக்கு. ஒரு கேபிள் வழியால எஸ் ஒன் காமன் கேபிள் வழியால போகும். அந்த கேபிள் வழியால டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். பிசிக்கலா வயர்டு கனெக்ஷன்ல இருக்கு. சரி, இப்போ என்னோட क्वेश्चन என்னன்னா வாட் இஸ் த டிராபேக் ஆஃப் திஸ் டோபாலஜி? என்ன டிராபேக்கா இருக்கலாம்? பஸ் டோபாலஜியை நான் யூஸ் பண்றது இல்லை அப்படின்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நான் யூஸ் பண்றது இல்லை? வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் மேம். அவ்வளவுதான். இந்த கேபிள் போச்சுன்னா நெட்வொர்க் கனெக்ட் ஆன நெட்வொர்க் போயிடும். எஸ் எஸ் கரெக்ட். என்டையர் நெட்வொர்க் வில் கெட்ஸ் ஃபெயில்ட். ஸோ கம்யூனிகேஷனே கட் ஆயிடும் யூசருக்கும் அங்க இருக்கிற சர்வருக்குமான கனெக்ஷன். ஸோ பஸ் டோபாலஜி இதான். ஸ்டார் டோபாலஜி.
ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார்னா ஞாபகம் வரணும் உங்களுக்கு. ஸ்டார் எப்படி போடுறோம்? இப்படிதானே போடுறோம். சென்ட்ரல்ல போடுறோமா? சென்ட்ரலா ஒரு ஹப் இருக்கும். சென்ட்ரல் ஹப் இருக்கும். ஹப்ல இருந்து எல்லாரும் கனெக்ட் ஆயிருப்பாங்க. எல்லா கிளையண்ட்ஸும் கனெக்ட் ஆயிருப்பாங்க. தட் இஸ் ஸ்டார் டோபாலஜி. எஸ். சரி, இங்க என்ன பிரச்சனையோ ஒரு ஒரு டோபாலஜி டைப்ல இருந்து இன்னொன்னுக்கு போறோம்னா ஒண்ணுத்துல பிரச்சனை இருக்கிறதுனால அடுத்ததுக்கு போறோம். அப்ப கண்டிப்பா என்ன ஆயிருக்கும்? இங்க இருக்கிற டிராபேக் அங்க ரெக்டிஃபை ஆயிருக்கும். அப்போ என்ன நம்மளுக்கு இங்க அட்வான்டேஜ்? ஏதோ ஒரு ஹப், சாரி, ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்தது யூஸ் பண்ணிக்கலாம். ஹப் ஃபெயில்ஸ், என்டையர் நெட்வொர்க் ஃபெயில்ஸ். ஓகே மேம், சென்ட்ரல் ஹப்ல நினைக்கிறேன். மத்த நெட்வொர்க் இங்க மத்த டிவைசஸ்ல இருக்கும்ல மேம் டேட்டா. இங்க டேட்டா இருக்கும்ல, பேக்கப் இருக்கும்ல உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு. இவன் போயிட்டான்னா இவனை இன்னொருத்த மூலியமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிங் டோபாலஜி. ரிங் டோபாலஜி. ரிங்னா நம்ம ரிங் பால் மாதிரி இருக்கும். இதுல அப்படியே கனெக்ட் ஆயிருப்பாங்க. கரெக்டா? சரி, இப்போ n n டிவைசஸ் இருக்குன்னா எத்தனை லிங்க்ஸ் இருக்கும்? how many links will get present? n. 4 டிவைஸ் இருக்கு, இங்க 4 கனெக்ஷன் இருக்கு. சோ அதே மாதிரி n டிவைசஸ் இருந்தா n லிங்க்ஸ் இருக்கும். டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்கும்? சிங்கிள் ஆர் டபுள்? சிங்கிள் டைரக்ஷன். ஒருத்தர்கிட்டேந்து வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கற மாதிரி. ஒருத்தர்கிட்டேந்து வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப இருக்கும் பொழுது இது வந்து ரிப்பீட்டரோட ஒர்க் மாதிரி தெரியுதா? இட்ஸ் லைக் ரிப்பீட்டர். ரிப்பீட்டர் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, லாஸ்ட் டோபாலஜி மெஷ் பார்த்தோம். மெஷ். மெஷ்ல என்ன பண்ணிருப்போம்னா ஸ்டாரையும் உங்களோட ரிங்கையும் கனெக்ட் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னா இங்க எல்லாரோடையும் கம்யூனிகேஷன் தனியா இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி இருக்கும். திஸ் இஸ் மெஷ் டோபாலஜி. ஸோ இதுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் சொல்லியிருக்கோம்? நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ். வெரி குட், வெரி குட். செல்வா மேம், இதே கொஸ்டினை தான் கேட்க வந்தா கரெக்டா சொல்லிட்டீங்க. கம்ப்ளீட் கிராஃப். நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஃபார் அ total number of edges for a complete graph. n into n minus 1 by 2. ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஓகே, ரைட். வெரி குட். ட்ரீ டோபாலஜில ட்ரீயோட லெவல்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு ஒரு லெவலா இருக்கும். ஹைரார்கியா அரேஞ்ச் ஆகி இருக்கும். சரி, இப்போ என்னோட क्वेश्चन, நான் நார்மலா ரேண்டமா கம்யூனிகேட் பண்றேன். அப்போ என்ன டைப் ஆஃப் டோபாலஜியை நான் யூஸ் பண்ணலாம் ஃபார் ரேண்டம் கம்யூனிகேஷன் between clients? ரேண்டம்ங்கிற வார்த்தை இருக்கு. ஓகே, ரிங் மேம். preferably ring topology.
ring topology. Direct communication, random communication, we will use ring topology. Direct communication க்கு பாருங்களா diagram எல்லாத்தையும் பாருங்க. Yes, very good, very good. Answers வருது. Others, random communication க்கு ring topology. So RR ஞாபகம் வச்சுக்கலாம். டைரக்ட் கம்யூனிகேஷன் மெஷ். ஏன்னா இங்க இருந்து யார்கிட்ட பேசணுமோ நீங்க எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிருக்கீங்க. கம்யூனிகேஷன் பாசிபிள். சோ டைரக்ட் கம்யூனிகேஷனுக்கு மெஷ் டோபாலஜி. என்னாச்சு மேம், கன்ஃபியூஷனா? ரிங் ஃபார் ரேண்டம் கம்யூனிகேஷன் மேம். டைரக்டா பர்టిక్యులர் யூசரோட கம்யூனிகேட் பண்றதுக்கு மெஷ் டோபாலஜி. நோ கன்ஃபியூஷன். Next we will go to important concept, OSI layers. Yes, வெயிட் பண்ணிட்டு இருக்க. OSI layers ஓட ஆர்டர், நம்மளோட நிமோனிக்ஸ். என்னாச்சு? எஸ், அவ்வளவுதான் மேம். ஸ்பா, PDNT ஸ்பான்னு பார்த்தோமா? presentation, data link, network, transport, session, presentation, physical layer, data link, network, transport, session, presentation, application. ரைட், எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கா? குட். சரி, இப்போ ஒரு ஒரு லேயர் என்ன பண்ணுது அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். கரெக்டா நான் சொல்றேன்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் क्वेश्चन இருக்கு உங்களுக்கு. பிசிக்கல் லேயர் இங்க லாஸ்டா முடியும் போது அப்ளிகேஷன் லேயர். பிரசன்டேஷன், செஷன், செஷனுக்கு கீழே டிரான்ஸ்போர்ட் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்ல இருந்து நெட்வொர்க், நெட்வொர்க்ல இருந்து டேட்டா லிங்க். ரைட். இப்போ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ரைட்டா, ஏதோ ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நான் ஃபைல் கிரியேட் பண்றேன். இங்க இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூசருக்கு நான் மெயில் சென்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். மெயில ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கேன். தட் வில் பி டன் பை அப்ளிகேஷன் லேயர். கரெக்டா? சொல்லிட்டே வாங்க, கரெக்ட் தப்பு. எஸ், ஓகே. பிரசன்டேஷன். சரி, இப்போ இந்த மெயில் வந்து நீங்க இப்போ ஜெனரேட் பண்ணி ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி எடுத்துட்டீங்க. சென்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுறீங்க. உடனே என்ன ஆகும்? யூசருக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஆர் சம் அதர் எக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? வெரி குட், வெரி குட், சூப்பர் மேம். அவ்வளவுதான். அந்த ஃபைல் சைஸ் அதிகமா இருந்தா அத கம்ப்ரஷன் நடக்கும். கொடுக்கிற மெசேஜ் அப்படியே நம்மளால அனுப்ப முடியாது. அதனால என்கிரிப்ஷன் அண்ட் டீகிரிப்ஷன் will be done. Preferably encryption will be done. Decryption will be done at the user end. அடுத்த எண்ட்ல கிளையண்டோட எண்ட்ல நடக்க போகுது. நம்ம என்ன கீயோ அதை ஷேர் பண்ணிடுவோம். அதை வச்சு டீகிரிப்ஷன் நடந்துற போகுது. சோ அப்போ கம்ப்ரஷன் பிளஸ் என்கிரிப்ஷன் will be done. ரைட். அடுத்த ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும்? செஷன்ல இப்போதான் என்ன ஆக போகுது? கனெக்ஷன் ஏற்படுத்த போகுது. லைன் ஒண்ணு ஜெனரேட் ஆக போகுது. ரைட்டா? இமேஜின் பண்ணிக்கிறீங்க, ஒரு லைன் வந்து கனெக்ட் ஆகுது. ரெண்டு பேருக்கும் ஒரு இலூஷனா ஒரு வயர் வந்து கிரியேட் ஆகுது between யூசர் 1க்கும் யூசர் 2க்கும் இடையில. அதுதான் இங்க நடக்குது. கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்.
ரைட். இங்க டிரான்ஸ்போர்ட் லேயர்ல யோசிச்சு பாருங்க, ஒயரை வச்சிட்டீங்க, யூசர் 1 கனெக்ட் பண்ணியாச்சு கம்ப்யூட்டரை, இங்க யூசர் டு கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆயிடுச்சு, ஒரு 500 KB ஃபைல் போகுது. அந்த டேட்டா அப்படி போகாம அடுத்து என்ன நடக்கும், டேட்டா எல்லாம் உடையும். கரெக்டா? டேட்டா எல்லாம் செக்ரிகேட் ஆகும், செக்மெண்டா. டேட்டா ஃபுல் டேட்டா அப்படியே என்ன ஆகுதுன்னா சங்கா செக்மெண்டா உடையுது. ஏன் அப்படி உடையுது? நான் क्वेश्चन கேக்குறேன் இப்போ. What is the purpose of splitting my whole data into segments? Why I need to do that? ஏன் கொடுத்த டேட்டாவை அப்படியே சென்ட் பண்ணிட கூடாதா? Okay, easy to transfer, right? Very good. Small piece, okay. அதான் மேம் கேக்குறேன், ஏன் வந்து ஸ்மால் பீஸா அனுப்பணும்? யோசிச்சு பாருங்க. ஹோல் டேட்டா அனுப்புறேன், பாதியில மாட்டிக்கிச்சு, என்ன ஆகும்? 500 கேபியும் அப்படியே அனுப்பிடுறேன், இடையில மாட்டிக்கிச்சு, என்ன ஆயிடும்? டேட்டா ஃபுல்லா லாஸ் ஆயிடுமா? சோ அது இல்லாம நான் ரிலையபிளா டெலிவர் பண்றதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, என் ஹோல் டேட்டாவை குட்டி குட்டி சங்கா பிரிச்சு அனுப்பலாம். சோ தட் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னாலும் நம்ம சிஆர்சி மெத்தட்ல பார்த்தோம் இல்லையா, சைக்கிளிக் ரிடண்டன்சி செக், அந்த மாதிரி செக்கிங் பண்ணி நம்ம ரெட்ரீவ் பண்ணிக்கலாம் திரும்ப மிஸ் ஆன டேட்டாவை. அதுதான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயருக்குள்ள வேலையும் நடக்கும். நெட்வொர்க் லேயர், டேட்டா டு செக்மெண்ட், தென் செக்மெண்ட் டு பாக்கெட். எந்த டிவைஸ் இருக்கோ அந்த ரவுட்டர் வழியால அனுப்ப போறோம் இந்த பாக்கெட். எஸ் மேம். எந்த ரவுட்டிங் அல்காரிதம் பெஸ்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம இங்க அனுப்பிடுவோம். சரி. டேட்டா லிங்க் லேயர் ரவுட்டர் வழியால வந்துட்டு இருக்கு, ரவுட்டர்ல இருந்து வந்து இப்ப என்ன ஆக போகுதுன்னா கரெக்டா உங்க டிவைஸ் கிட்ட வந்துரும். ரைட். செக்மெண்ட் டு ஃப்ரேம்ஸா குறையும். எஸ், எரர் டிடெக்ஷன் கரெக்ஷன் எல்லாம் நடக்கும். செக்மெண்ட் டு ஃப்ரேம்ஸா போக போது அடுத்தது ஃப்ரேம்ஸ் டு பிட்ஸ். இது தெரிஞ்சா போதும், லேயர்ஸ் கஷ்டமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பெரிய ஃபைலா இருக்கு, ஃபைல்ல என்கிரிப்ஷன் நடக்குது, அண்ட் ஃபைல சுருக்குறீங்க, சுருக்கிட்டு அதுக்கு அப்புறமா என்ன பண்றீங்கன்னா கம்ப்ரஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒயர் ஒண்ணு போடுறீங்க, ஒயர்ல இருக்கிற டேட்டாவை அப்படியே நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா சங்கா பிரிக்கிறீங்க, அந்த செக்மெண்ட்டை என்னவா கன்வெர்ட் பண்றீங்கன்னா பாக்கெட், பாக்கெட்ல இருந்து ஃப்ரேம், ஃப்ரேம்ல இருந்து பிட், லாஸ்ட் இடம் உங்களோட பிசிக்கல் டிவைஸ்க்கு இப்ப வந்து யாருக்கு அனுப்ப நினைச்சீங்களோ அங்க வந்தாச்சு டேட்டா. இதுதான் டிரான்ஸ்மிஷன். கிளியர்? எந்த பிரச்சனையும் வராது. மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. ஓகே, ரைட். இப்போ என்னோட क्वेश्चन, பிசிக்கல் லேயரோட ஒர்க் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பிசிக்கல் லேயர்? பிசிக்கல் கனெக்ஷன் ஏற்படுத்துது, அது தவிர இந்த வார்த்தை எல்லாம் இருந்தா பிசிக்கல் லேயருக்குள்ள வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பிட் பத்தி எது பேசியிருந்தாலும் பிசிக்கல் லேயருக்குள்ளதான் வரும். பிட் சிங்க்ரனைசேஷன், பிட் ரேட் கண்ட்ரோல் எல்லாமே என்ன ஆகும், என்ன டைப் ஆஃப் டோபாலஜி யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கோம், என்ன டிரான்ஸ்மிஷன் மோட், சிம்ப்ளெக்ஸா, ஹாஃப் டியூப்ளெக்ஸா, ஃபுல் டியூப்ளெக்ஸா, எஸ் எல்லாமே பிசிக்கல் லேயருக்குள்ள இருக்கு. டேட்டா லிங்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர்ல என்ன நடக்கும்? எரர் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ். ஃப்ரேம்ஸ் இந்த வார்த்தை இருந்தாலும் எஸ் மேம். ஆக்சஸ் கண்ட்ரோல்,
network layer. Segments to packets. அப்புறம் இவ்வளவு நேரம் நம்ம வந்து எஸ் மேம் கரெக்ட். நெட்வொர்க் லேயர்ல சாரி டேட்டா லிங்க் பிசிக்கல் எல்லாம் இருந்த வரைக்கும் ஐபி அட்ரஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இங்க போன உடனே மேக் பத்தி பேசிட்டு இருக்கோம். இங்க ஐபிக்கு போயிடுவீங்க கரெக்டா. லாஜிக்கல் அட்ரஸ், பிசிக்கல் டு லாஜிக்கல் அட்ரஸ் கன்வர்ஷன், ரவுட்டிங், இந்த மாதிரி எந்த வார்த்தை வந்தாலும் அந்த லேயர் நெட்வொர்க் லேயர். அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால், ஏஆர்பி, ஆர்இஆர்பி அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, டிஹெச்சிபி எல்லாமே இந்த நெட்வொர்க் லேயருக்குள்ளதான் வரும். டிரான்ஸ்போர்ட் லேயர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸ்டார் பாயிண்டா ஒண்ணு சொல்லியிருந்தேன், செக்மெண்டேஷன். அவ்வளவுதான் மேம், அங்கதான் மேம் வந்தேன். செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளிங். செஷனுக்குள்ள கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அப்போ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கும் பொழுது டயலாக் டிரான்ஸ்ஃபர், டயலாக் கண்ட்ரோல், இதெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபேஸ்ல தான் வரும் உங்களுக்கு. சோ அது செஷன் லேயருக்குள்ள இருக்கும். செக் பாயிண்ட்ஸ் எஸ். அக்னாலஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றது. சூப்பர். பிரசன்டேஷன் லேயர், என்கிரிப்ஷன், கம்ப்ரஷன், இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. டிரான்ஸ்லேஷன் எஸ் எஸ் மேம். இது எல்லாமே என்னன்னா பிரசன்டேஷன். அப்ளிகேஷன் லேயருக்குள்ள உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். ஃபைல்ஸ், டெல்நெட் எஸ், டெர்மினல்ஸ் எஸ், மெயில் சர்வீசஸ், டைரக்டரி சர்வீசஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம். டெர்மினல்ஸ். சரி, அடுத்த क्वेश्चन. எஸ்எம்டிபி எந்த லேயர்ல யூஸ் பண்ணுவோம்? எஸ்எம்டிபி புரோட்டோகால் நவீன மேம் டைப் பண்ணதுதான். அப்ளிகேஷன் லேயர் ரைட். கேட்வேஸ், gateways will be used in dash layer. No. Gateways, application gateways. Session, session ma'am. டிரான்ஸ்போர்ட்ல வந்து நம்ம ஃபயர்வால்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபயர்வால் இருக்கு இல்லையா, அது வந்து டிரான்ஸ்போர்ட் குள்ள வந்துரும். செஷன்ல கேட்வேஸ் எஸ்ஜி. ஸ்விட்சஸ், பிரிட்ஜஸ் இவங்கெல்லாம் அவ்வளவுதான். டேட்டா லிங்க் லேயர். வெரி குட். அப்போ பிசிக்கல் லேயர்ல கேபிள் அதெல்லாம் வந்துடும். ஹப், ரிப்பீட்டர் அவங்க எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். எஸ் ஓகே. சரி, क्वेश्चन பார்க்கலாமா கொஞ்ச நேரம் லேயர்ஸ் பத்தி? எஸ், நம்மளே பேசிட்டு இருந்தா போர் அடிச்சிடும். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். which layer of OSI model? எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணோம், தப்பே வரக்கூடாது, அவசரப்படக்கூடாது. which layer of OSI model is responsible for error detection and correction? checksum, check பண்றது, cyclic redundancy check, longitudinal, vertical, parity bit, இதெல்லாம் எங்க நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. எஸ் எவ்ரிவன். எல்லாருமே கிளியரா இருக்கீங்களா? சூப்பர். ஆன்சர் இஸ் பி, ஆப்ஷன் பி, டேட்டா லிங்க் லேயர்.
Very good. Detection and correction. Next. Which OSI layer is responsible for அப்படியே போட்டே கவுண்ட் பண்ணிட்டே வாங்க லாஸ்டா எனக்கு சொல்லணும். ஓகே எவ்ரிவன் சி இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட் ஆன்சர் இஸ் சி presentation layer. Which protocol operates at the transport layer of OSI model? Transport layer. Very good. Very good. Very good. All are correct. UDP. UDP protocol. Connection or connection oriented or connection less? Less. Connection less protocol. TCP/IP is a connection oriented protocol. Right. உங்களுக்கு தெரியும் ARP address resolution protocol. அப்போ என்ன ஆகும்? என்ன கன்வர்ஷன் நடக்கும்? ஒண்ணு மட்டும் சொன்னா RARP நீங்களே சொல்லிடுவீங்க. ARP. Very good, very good, very good. IP to MAC. அப்போ P2L ன்னு சொல்றீங்க. கரெக்டா? P2L. Physical to logical. Physical to logical is ARP. True, false. True or false? Okay. Right. Answer is UDP connections. Right, right. What is the function of physical layer in the OSI model? Physical அப்படிங்கும்போதே கண்ணு வந்து பிட்ஸ் பத்தி தேட ஆரம்பிச்சிருக்கும். கரெக்டா? So answer is C. Right. டேட்டா லிங்க் லேயருக்குள்ள டிவிஷன் இருக்கு. யாரா இருக்கலாம்? யாரெல்லாம் இருக்க மாட்டாங்களோ கட் பண்ணிட்டே வாங்க. Okay. Right. Some people are saying A. எல்லாருமே ஏவா? TCP UDP நிச்சயமா இல்ல. டிரான்ஸ்போர்ட் லேயருக்குள்ளதான் இவங்க இருப்பாங்க. சோ இவங்க வரமாட்டாங்க. IP நெட்வொர்க் லேயர், HTTP அப்ளிகேஷன் லேயர். So answer is A. MAC. LLC னா என்ன? LLC. MAC உங்க எல்லாருக்குமே தெரியும், மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் சப் லேயர்ல உள்ளது. லாஜிக்கல் லிங்க் லேயர். ஓகே, லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல். சூப்பர், ரைட். எதுக்காக யூஸ் பண்ணும்? What is the purpose of using logical link control? லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் அப்படிங்கும் பொழுதே யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு கண்ட்ரோல் நடக்குது. ஃப்ளோ கண்ட்ரோல். ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படிங்கும் பொழுது ஃப்ரேம்ஸ் எல்லாமே சிங்க்ரனைஸ் ஆகணும். எந்த ஆர்டர்ல வந்ததோ அதே ஆர்டர்ல போய் ரிசீவ் ஆகணும். சோ அப்ப ஃப்ரேம் சிங்க்ரனைசேஷன், ஃப்ளோ கண்ட்ரோல் எல்லாமே யார் பண்ணுவான்னா லாஜிக்கல் லிங்க் எஸ் கண்ட்ரோல். வெரி குட்.
multiplexing, yes. Right, next போலாமா? Which OSI layer converts data into a format that the application layer can understand? Okay. ஆர்டர் பண்ணாலே போட்டுடலாமே. SPA அப்ளிகேஷனுக்கு கீழே யார் இருக்கா? SPA அப்ளிகேஷனுக்கு கீழே இவங்க தானே இவங்க கிட்ட கொடுப்பாங்க. ஹைரார்கி இதானே. சோ அப்ப ஆன்சர் பிரசன்டேஷன் லேயர். ஆன்சர் ஆப்ஷன் சி. எந்த கன்ஃபியூஷனுமே இருக்க தேவையில்லை. கிளியர்? எஸ். Which protocol operates at the network layer? நெட்வொர்க் லேயர் கட் பண்ணிட்டே வாங்க. SMTP வருமா? வராது. FTP வராது. ரெண்டுமே அப்ளிகேஷன் லேயர்ல வர்றது. TCP/IP டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வர்றது வராது. சோ அப்ப ஆன்சர் நோ, TCP வராது மேம். சோ ஆன்சர் IP.